மணமூட்டிகள் நம்மோட உணவில் அன்றாடம் இருக்க வேண்டும் நண்பர்களே. ஸ்பைசஸ் சாதாரண ஒரு உணவு பொருள் நல்ல மனம் கொடுக்கிறது. லவங்கப்பட்டை, சீரகம், கருஞ்சீரகம், ஜாதிக்காய், வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மணமூட்டிகள் தினம் தினம் உணவில் இருக்கணும். நம்ம வெறுமனை குருமா செய்கிற அன்னைக்கு மட்டும்தான் இதெல்லாம் போட்டு மசாலாவை போட்டு சாப்பிட்றோம். ஆனால் தினம் உணவில் சேர்க்கணும். எல்லாருக்கும் ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். கரம் மசாலா ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கரம் மசாலாவுக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஒருவேளை கரம்னா ஹிந்தியில் ஹீட் ஆர் ஹாட் அப்படின்றத மீன் பண்ணுவாங்க, அதனால இருக்குமா? கிடையாது. மேபி இந்த மசாலா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குன்றதுக்காக கரம்னு சொல்கிறாங்களா? அதுவும் கிடையாது. நம்ம பழங்கால ஆயுர்வேதிக் மெடிசன்ஸில் ஸ்பைசஸ் எல்லாம் எதை வச்சு வகைப்படுத்துகிறாங்கன்னா, அது நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு ஹீட் அண்ட் வார்ம்த்தை கொடுக்கவும் அதை வச்சு தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்செடுப்பாங்க. இந்த கரம் மசாலா யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பைசஸ் இருக்கட்டும், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பெப்பர்ஸு, இது எல்லாமே நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் அண்ட் சர்க்குலேஷனுக்கு தேவையான ஹீட் அண்ட் வார்ம்த்தை அதிகமாகவே கொடுக்குது. அதனால தான் இந்த மசாலாஸை கரம் மசாலா அப்படின்ட்டு நேம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த கரம் மசாலாஸ் மேக்ஸிமம் அது கொடுக்கக்கூடிய சூப்பரான ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஒளிஞ்சிட்ருக்கு. அதனால தான் பழங்கால ஆயுர்வேதிக் மெடிசன்ஸில் இந்த கரம் மசாலாஸை அவங்க மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பிகினிங்லேருந்து மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இந்த கரம் மசாலாவுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸில் எடுத்துகிட்டு நாங்கள் மண் பாத்திரத்தில் தான் இதை ரோஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் இரும்பு கடாயோ அதர்வைஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனோ நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு 2 minutes ஆர் 3 minutes இது ரோஸ்ட் பண்ணால் போதும். அதிகமாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல்லே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதிகமாக இல்லாமல் நட்மேகையும் நல்லா இடித்து போட்டு அதை 2 to 3 minutesக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சரில் நீங்கள் கோர்ஸாக இது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பவுடரை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஜிஞ்சர் பவுடரும் வீட்லேயே நாங்கள் ஹோம்மேடாக செஞ்சு வச்சுப்போம். இஞ்சியை நல்லா வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு ஒரு மிக்சரில் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பவுடர் 2 teaspoons ஆட் பண்ணி இன்னும் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான கரம் மசாலா ரெடியாக இருக்கும். வீடே கமகமக்கும் சூப்பராகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.